Hi guys, welcome to Critics match review. IPL 2025 start actually, so we're looking at the match reviews from now. Hi Sash, welcome to the show. ஹாய் ஹாய் ரஷிக், எப்படி இருக்க? எப்படி போகுது? All good, all good, all good. நம்ம வந்து actually top four predictions பார்த்தோம். அதுக்கப்புறம் match review வந்து we are summing it up probably today. யா யா Um, yeah, so இனி வந்து 24th March செம்ம எக்ஸைட்டிங்கான மேட்ச். நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது எல் கிளாசிக்கோ நீ உனக்கு கொடுக்குற பில்டருக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஒரு மேட்ச் நடந்துச்சு நேற்று. ஒன் சைடடா டெட் ரப்பரா இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ரெண்டு மிடில் ஆவரேஜ் லைக் நம்பர் 7 நம்பர் 8 வர போற ரெண்டு டீம்ஸ் நடுவில் வந்து லைக் ஒன் ஆஃப் த கிளாசிக்ஸான மேட்ச். செமையா இருந்துச்சு. what do you think? What's your excitement? யா ஆக்சுவலா ஐ வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் கேம். உண்மையா சொல்ல போனா 40 ஓவர் இந்த மேட்ச் வந்து ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். லைக் லேப்டாப் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு ஃபுல் மேட்ச் இனிதான் என்னால பார்க்க முடிஞ்சது. நேற்று மேட்சுமே ஐ வாஸ் இன் மிடில் ஆஃப் சம்திங். சாட்டர்டே மேட்சுமே வந்து கிரிக்கெட் விளையாடிட்டே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எவ்ரி திங் வாஸ் கோயிங் ஆன். இன்னைக்கு மேட்ச் வந்து எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஃபேண்டசி லீக் டீம் செட் பண்ணும்போது யாரை எடுக்கிறது யாரை விட்டுறது, என்னடா டீம் இது, என்னடா மேட்ச் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம ஹெச்ஆர்எஸ் உட்காந்து பட் வாட் ஆர் மேட்ச்! நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கிளாசிக். போகும்னு. சரியான மேட்ச். ஐ லைக் லிட்டரலி செம்மையா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேசஸ் ஐவ் சீன். ரொம்ப கூல் ஹெடட் அண்ட் வெரி ஹானஸ்ட்லி இது வந்து ஒரு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான இன்டர்நேஷனல் பிளேயரோ இல்லை ஒரு ஸ்டார் பிளேயரோ பண்ணியிருந்தா கூட எனக்கு இந்த சந்தோஷம் வந்துருக்குமான்னு தெரியல. லிட்டரலி அவுட் ஆஃப் நோவேர் ரேண்டமா ரெண்டு ரெண்டு அன்னோன் பீப்புள். மேபி அசுதோஷ் வாஸ் லிட்டில் ஃபேமஸ் சின்ஸ் லாஸ்ட் சீசன். அந்த விப்லாஷ் அவன் பேர் என்ன, விப்ராஜ். விப்ளாஷ்னு வருது. யாரா அவன்? டேய் என்னடா இப்படி அடிக்கிறான்ப்பா. வாட் அ மேட்ச். சரியான இன்னிங்ஸ். செம்ம ஃபைண்ட் அவன் இல்ல? அதான் சொன்னல, எனக்கு வந்து இப்போ நிக்கோலஸ் பூரான் அடிப்பான்றது தெரியும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிக்கோலஸ் பூரான் அடிக்கும் போது ஓகே சேம் வித் மிச்சல் மார்ஷ். அது மாதிரி சார்ஜ் எப்படி ஸ்டார்டிங்ல ஒழுங்கா போட மாட்டான்னு தெரியும். ஐ வாஸ் லைக் மோர் ஆன் தட் சைட். சரி நீ ஏதோ ஹை ஸ்கோரிங் கேம் போல சும்மா அடிச்சு போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க கேஎல்ஆர் இல்ல டெல்லியில. ஸோ ஐ தாட் ஓகே ஒரு மாதிரி என்ன எடுத்தோடனே நிறைய விக்கெட்ஸ் வேற விட்டானுங்க. ஐ நெவர் தாட் தே வில் கம் பேக் லைக் திஸ். ஐ லிட்டரலி ஐ நெவர் தாட். 30 for 3. அங்கேருந்து 200+ சேஸ் பண்றது வந்து நாட் நாட் ஜோக். செம்ம செம்ம And இந்தியன் டீம். almost they lost அந்த LBW was ரொம்ப க்ளோஸ். So yeah, anyways, ஸ்டம்பிங் வேற let's விட்டாரு talk நம்ம about தலைவர். positives. Yeah. Let's talk about positives. What went right ன்னு நினைக்கிறேன் with Delhi. ஏன்னா நான் ஆக்சுவலா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பார்த்தேன். பண்ணிட்டு வந்து ரோஹித் சர்மாவோட மட்டமா பேசுறான். அவன்கிட்ட கேக்குறாங்க வாட் வென்ட் ராங் ஃபார் யூன்னு கேட்டா நத்திங் டு ஸ்பெசிபிக்லி சே பிகாஸ் இஃப் ஐ ஸ்டார்ட் சேயிங் எவ்ரிதிங் வென்ட் ராங் ஐ ஹேவ் சோ மெனி திங்ஸ். டேய் யாரா நீ, அந்த மாதிரி இருந்தது. ஸோ வாட் வென்ட் ரைட்னு பேசலாம் ஃபார் டெல்லி. எனக்கு வந்து பண்ணிட்டு கழட்டி குல்தீப் விட்டு இருந்தியா? எனக்கு வந்து குல்தீப்போட போலிங்கும் அக்ஷரோட போலிங் ரொம்ப பிடிச்சது. ஓகே. அக்ஷர் அக்ஷர் வந்து வென்ட் ஃபார் 6 runs அண்ட் ஓவர், இவன் 5 runs அண்ட் ஓவர். இந்த பிட்ச்ல சென்சேஷனல் போலிங் அதெல்லாம். யா யா. அந்த அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாங்க. அண்ட் ஐ திங்க் இந்தியால டு பி ஆனஸ்ட் அக்ராஸ் ஃபார்மட்ஸ் குல்தீப் இஸ் த பெஸ்ட் ஸ்பின்னர் தட் வி ஹேவ் ரைட் நோ. ம். யா ட்ரூ, வெரி வெரி ட்ரூ, அண்டர் வெரி ட்ரூ. ரேட்டட், வெரி அண்டர் ரேட்டட். பட் இஸ் ப்ரூவிங் டைம் அண்ட் அகேன். ஆமா. ஐ திங்க் வெரி ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் நான் நினைச்சேன் லைக் இனிஷியலி நினைச்சது என்னன்னா டெல்லியில வந்து பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு போல ஒரு மாதிரி. மேபி அக்ஷர் குல்தீப் எஸ் இஸ் காம்பினேஷன் ஸ்டார்க்கு. ஆனா வந்து ஆன் பேப்பர் தான் இருக்கு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க நம்ம தான் இருந்து அதை ஒரு 200 அடிச்சிட்டானுங்க அப்படி இப்படி. ஸோ ஐ தாட் லைக் ஓகே. அண்ட் ஐ வாஸ் ஆக்சுவலி டிசப்பாயிண்டட் லிட்டில் பிட். என்னன்னா வந்துட்டு ஐ நோ கேஎல் டிட் நாட் பிளே பிகாஸ் ஹீஸ் ஹேட் அ பேபி அண்ட் ஆல். நான் என்ன நினைச்சேன்னா கேஎலோட பிளேஸ்ல ஆக்சுவலா கருண் நாயர் விளையாடுவாங்கன்னு நினைச்சேன். கன்சிடரிங் இஸ் கரண்ட் ஃபார்ம் அண்ட் வாட் இஸ் பீன் டூயிங் இன் டொமஸ்டிக், ஐ ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் கருண் நாயர் டு பிளே ஃபார் டெல்லி. அட்லீஸ்ட் ஒரு இம்பாக்ட் போது பேட்டிங் சேசிங்ல இறக்கிடுவாங்கன்னு நினைச்சேன். என்ன மாதிரி தெரியுமா, டூ ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க, கருண் நாயர் அண்ட் அசுதோஷ் சர்மா, டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். நல்ல ஓகே. சாய்ஸ் ஆக்சுவலா என்ன கேட்டா. இல்ல சி அசுதோஷ் ஆடினது எனக்கு வந்து டோட்டலி லைக் 200% he proved it right and that's I think that's his role, that's fine. But நான் என்ன நினைச்சேன்னா கருண் நாயர் at the top of the order to probably do, but I don't know, they didn't want to take a chance, but that's fine. End of the day that happens. டாப் 4 பேருமே பேட்ஸ்மேன் தானே அவங்க ஓவர்சீஸ்ல. டெல்லியில ஆமா. ஸ்டார்ஸ் மட்டும் தானா?
ஸ்டார்க் மட்டும் தான் ஸ்டார்க் பவுலர். மட்டும் தான் பவுலர். ஸ்டார்க் மட்டும் தான் இந்த பவுலர். 3 பேரும் மேஜர் மக்களுக்கு ஐ திங்க் ஃபாஃப் டு பிளேசஸ் ஸ்டாஃப், அண்ட் தென் ஸ்டப்ஸ், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். ஸ்டப்ஸ். யா யா பட் ஆனா செம்ம மேட்ச். பெருசா அண்ட் ஆமா, அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இது இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் இருக்கும்னு நினைச்சேன். ஸோ இட் வாஸ் வெரி மச் தேர். அண்ட் அஃப்கோர்ஸ் நவடேஸ் லுக்கிங் அட் எஸ்ஆர்எச் பேட்டிங் 200 எல்லாம் ஹை ஸ்கோர்னு சொல்ல தோணல. ஸோ லெட்ஸ் கோ என்னடா பேக் டு பண்றாங்க அப்படி அடிக்கிறானுங்க ஸோ அவங்க. லெட்ஸ் கோ பேக் டு சண்டே. நீங்க மண்டே மேட்ச் பேசிட்டோம், சண்டே மேட்ச்சுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் 286 20 ஓவர்ஸ்ல என்னடா பண்றாங்க இவங்க. ஆஹ் இவங்களும் கிட்டத்தட்ட 10-11 per hour ஆடிட்டு இருப்பாங்க சரியா. 18th ஓவரோ 17th ஓவரோ எனக்கு கமெண்டேட்டர்ஸ் யாரும் ஞாபகம் இல்லை. ரெண்டு பேருமே ஃபாரினர்ஸ் தான் யாரும் இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னா தேர் பேட்டிங் பிரில்லியன்ட்லி பட் 287 இஸ் டூ ஹை அப்படின்னு சொன்னான். அது the other guy said 287 is high even in an ODI அப்படின்றான். கரெக்ட், வெரி ட்ரூ வெரி ட்ரூ. அதான் இன்னமும் நீ நீ இப்ப இன்னமும் ஒரு 50 ஓவர் மேட்ச்ல 287 சேஸ் பண்ணனா, பாகிஸ்தான்ல பாபர் அசாம் வந்து ஒரு 80 பால் 40 அடிச்சுட்டு போவான். முகமது ரிஸ்வான் வந்து எஸ் இன்னுமே நிறைய டீம் சேஸ் பண்ண முடியல. அதெல்லாம் ரொம்ப ஆமா. கஷ்டம் ஆக்சுவலி. இவனுங்க இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பிச் வாஸ் சோ ஒரு பிளாட் டீம் அண்ட் they are scoring 240 runs and losing by 44 runs வந்து they- no no see, that's an appreciable effort. எனக்கு கேட்டா see ராஜஸ்தான் did a very good job because அவங்களும் வந்து they lost early wickets. ஜெய்ஸ்வால், பராக் அப்புறம் அந்த மாதிரி போச்சு. பட் ஜுரேல் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹிட்டிங்ஸ் நான் பார்த்ததுல. அண்ட் சேம் வித் சாம்சன் undoubtedly. What I like this, they know they will not be able to chase it down like 9 out of 10 times. But Anna, they still went for a go and managed to lose it only by 40 runs. So net run rate definitely will matter at the of end of the course, yeah, season. net run rate Uh, வந்து that can be useful anytime anywhere in the tournament. no, I think that on the approach வந்து pretty much we are seeing it from day one of the season நினைக்கிறேன். RCB matchல கூட maybe we'll come to that when we talk about it. But I see that finishing the matches closer as in சேஸ் பண்ணா சீக்கிரமா முடிக்கிறாங்க. ஆர் கெட்டிங் வெரி க்ளோஸ் டு த டார்கெட் தட் தே கேனாட் சேஸ். அந்த மாதிரி அப்ரோச் வந்து பிகாஸ் தே நோ லைக் த நம்பர் 4 நம்பர் 3 ஸ்பாட் இஸ் மோர் அபவுட் நெட் ரன் ரேட். பீப்புள் டெஃபினெட்லி வாண்ட் டேக் அ சான்ஸ். ஸோ இட் வாஸ் சச் அ குட் மேட்ச், பேட்டிங் பாரடைஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இந்த வருஷம் ஐ திங்க் வி ஹாவ் அ பிளே ஆஃப் அண்ட் குவாலிஃபயர் வந்து ஹைதராபாத்ல தான் இருக்கு, சேம் கிரவுண்ட்ல. ஸோ இட் வில் சூட் கண்டிஷன்ஸ் வேர் teams have such a strong batting lineup, hopefully. I think, yeah. So, second match, அப்படியே கான்ட்ராஸ்ட் இந்த மேட்ச் எள்ளு அப்படியே அவ்வளவுதான். எள்ளு கிளாசிக்கோ நான் சொல்ல மாட்டேன், எள்ளு. நாசன் மாசம் ஆஃப் லேட் வந்து ஐ ஃபீல் இந்தியா பாகிஸ்தானோட மாடர்ன் ஏரா ரைவல்ரி மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். ஷெடியூல பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி இங்க தான் ஜெயிக்க போறானுங்க, இந்த பாகிஸ்தான் மொத்தம் இங்க வருவானுங்க. அப்படியே அதே மீறி ஒரு கொலாஸ் நடந்தா கோலி இருக்குதான் பாத்துக்குவான்ற மாதிரி ஆகி போச்சு. அதுலயாவது அட்லீஸ்ட் கொலாஸ் எப்ப நடக்கும். இது வந்து லிட்டரலா பொலாடு ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வந்து மும்பை வந்து சரண்டர் ஆயிட்டு இப்ப நம்ம லிட்டரலா நம்ம எப்படி அந்த காலத்துல இன்சமாம் கேப்டன்சில தோத்தோம்ல நம்ம இந்தியா வந்து கங்குலி பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ விட்டா இப்ப பிடிச்சி நம்ம நெருங்கி வந்துட்டு இருக்கோம். அதாவது 87 ஈக்குவலைஸ் பண்ண வந்துட்டோம். அதே மாதிரிதான் இப்போ வந்து இன்னும் 2 மேட்ச் தான் மும்பை சிஎஸ்கே லீடிங்ல, எனக்கு அதை தெரிஞ்சு முடிச்சிருவாங்க. 19-11 இருந்தோம்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப இன்னும் 2 மேட்ச் தான் டிஃபரன்ஸ். இன்னும் 2 மேட்ச் தான் டிஃபரன்ஸ். 2018 சம்திங் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ வெரி ஒன் சைடட். எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டே ஒண்ணுமே பெருசா இல்ல. பட் ஐ எனக்கு திங்க் ருத்துவோட பேட்டிங், ரச்சினோட பேட்டிங் பிடிச்சது. ஆமா, I did not expect Tripathi to open actually. It's a smart move actually என்ன கேட்டா. ஏன்னா and Rutu to come in at number 3 and take that attack. அத நான் coming back to that one, right? So they know they will chase the target anyways. 155 is not a big score to chase and all, but I liked how Rutu approached it. என்னன்னா ரச்சின் ஒரு பக்கம் அடிக்கிறான், நம்ம வந்து மூடிட்டு இருக்கணுன்ற மாதிரி இல்லாம பவர் பிளேலே மேட்ச் முடிச்சிட்டான். பேசிக்கலி பவர் பிளேலே மேட்ச் ஓவர். இதுக்கப்புறம்லாம் தோக்குறது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தான் மேட்ச் இருந்தது. அப்கோர்ஸ் தே லாஸ்ட் a few wickets here and there, பட் என்னன்னா அந்த இன்டென்ட் இருக்குல்ல, நான் இதை வந்து ஐம் கோயிங் டு டேக் இட் டீப்பர், நான் எடுத்துட்டு போய் பொறுமையா அந்த அந்த கதையெல்லாம் இல்ல. அவன் அவுட் ஆனதுனால திரும்ப சிஎஸ்கே பழைய ஃபார்மேட்டுக்கே போயிட்டாங்க, டேக் இட் டீப்பர்னு. இதுல நம்ம குரூப்ல நான் சொன்ன மாதிரி கடைசியில வந்து நீங்க 10,000 கொடுத்து டிக்கெட் வாங்கினா எல்லாருக்கும் தலை கொடுக்குற ஜடேஜா ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவுட் ஆனாண்டாரு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு குடும்பம் வரக்கூடாது வாழ்க்கையில. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல் கூட உனக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒருத்தனை சுத்தி தான் இந்த டீமோட ஃபேன் பேஸ் இருந்துச்சுன்னா வந்து
that will go down if we ஆமா அது ஐ திங்க் வீல் ஹேவ் டு டாக் செப்பரேட் வீடியோ அபவுட் இட் பட் எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் சிஎஸ்கே வின் இஸ் அ வின் தட்ஸ் ஆல் yeah. மேட்ச். எனக்கு எனக்கு அது போதும். அண்ட் I am happy with that. எங்க 2 points. அவ்வளவுதான் தட்ஸ் அ வின். அண்ட் ஃப்ரம் ஐ திங்க் ஃப்ரம் மும்பை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் 5 பால் தான் மிச்சம் இருந்தது. ஸோ தேல் ஆல்சோ நாட் be worried about net run rate or Net something. run They know rate, they yeah. have lost, and of course they didn't have Bumrah and Pandya and all. But end of the day, நல்ல ஓகே ஏதாவது போச்சு அவ்வளவுதான். This match டே ஒன் எப்படியும் பாண்டியா வந்துருவான். மும்பை ஆமா will ஆமா play around with him. So பிளே இட் ஒன் யா யா. yeah. ஃபர்ஸ்ட் டே மேட்ச் அப்டேட் வந்து பின்னாடி சாட்டர்டே ஆர்சிபி கேகேஆர் ஓபனர். எல்லாரும் கேகேஆர் கேகேஆர் கேகேஆர்னாங்க. ஆர்சிபி வந்து துவசம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஆமா, செம நானும் மேட்ச். கேட்கலாம் தான் நினைச்சேன், to be honest. ஏன்னா ஹோம் கிரவுண்டு, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, they had like ப்ராப்பர் பிளானிங், நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும். ஓப்பனிங் லைக் பவர் பிளேல வந்து ரஹானே அண்ட் நரேன் செமையா பேட்டிங் ஆனாங்க. ராணே ஐ சூப்பரா திங்க் ஆல்மோஸ்ட் வந்து they were like 150 in 14 or 15 overs. அதுக்கப்புறம் அங்க இருந்து 175 for 7ன்றது வந்து செம்ம புல் பேக் ஆர்சிபில இருந்து. they backed their spinners. குணால் பாண்டியாக்கெல்லாம் நான் பாராட்டி பேசணும். சரி ஓகே பண்ணிட்டான். 3 overs for 3 overs 3 wickets 29. such a good bowling after going for 15 in the first over. அது செம்மையா இருந்தது. இன்னும் விக்கெட் எடுத்தது யாரு? சுயா சர்மா. ரெண்டு பேருமே பார்த்தோன்னா அவங்க நல்லா பேட்டிங் ஆட்டிருந்தாங்க. பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி லென்த்தை வந்து சூப்பரா அட்ஜஸ்ட் பண்ணி ஆமா சூப்பரா எடுத்தாங்க 3 wicket. ஆக்சுவலா அந்த டர்னிங் பாயிண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, வெங்கடேஷ் ஐயர் வந்து ஹெல்மெட் இல்லாம உள்ள வந்து தொலைதெல்லாம் நின்றுருப்பான். பாருங்க அவர் பவுன்சர் போடுவான். பவுன்ஸ் போட அடுத்த பால் ஹெல்மெட் வாங்கி போட்டோன்னே அடுத்த பாலே போல்ட் ஆயிடுவாரு. அவன் அந்த லென்த் ஸ்பீட் எக்ஸ்பெக்ட் பண்ணான். உள்ள அப்படியே சொரிய விட்டுருவான் மச்சான் அந்த பால. செமையா போட்டான், நல்லா இருந்தது. அண்ட் பேட்டிங்லுமே ஐ திங்க் ஆர்சிபியோட அப்ரோச் வாஸ் வெரி கிளியர். ஃபில் சால்ட் இஸ் கோயிங் டு பிளே த அட்டாக் கேம் ஆஸ் யூஷுவல். ஒரு எனக்கு தெரிஞ்சு 14 ஒரு 7-8 மேட்ச் அடிப்பான், கண்டிப்பா அடிச்சு கொடுப்பான், அதுல பிரச்சனை இல்லை. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த ரோல், அவ்வளவுதான். அண்ட் கோலி வந்து 8 ball 25லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நல்லா ஆடினான். அண்ட் அப்கோர்ஸ் 50 ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன். ஸோ அஷ்டா போகலேஸ்லாம் இது பத்தாதுன்றாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னன்னா என்ன பண்றது, அவங்க எல்லாம் வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இசான் கிஷன் தான் பேட்ஸ்மேன். அதெல்லாம் 300 தான், தெரியாது அந்த மாதிரிதான். ஸோ அவங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட். பட் செமையா இருந்துச்சு. அண்ட் ஐ லைக் ஹவு ஃபில் சால்ட் வந்து ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து உங்ககிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி வந்து பேக் ஆஃப் த ஹேண்ட்ல போடுறதுனால யூஸ்வலா அக்ராஸ் அடிச்சு தான் நிறைய பேர் அவுட் ஆவாங்க. நல்லா பார்த்தா அக்ராஸ் பிளே பண்ணி ட்ரை பண்ணி மேல பால் டவர் கேட்ச் ஆகிடுது, அந்த மாதிரி தான் நடக்கும். பட் ஃபில் சால்ட் வந்து அந்த வியை தாண்டி அடிக்கவே இல்லை. நல்லா பார்த்தா ஹி வாஸ் லைக் லிட்டரலி பிளேயிங் வந்து லாங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் தான் அடிச்சிட்டு இருந்தான். அண்ட் அதனால தான் வருண் கவுண்டர் பண்ண முடியல. அண்ட் இஃப் யூ லுக் அட் த பால் வென் ஃபில் சால்ட் காட் அவுட், அது ஆக்சுவலா வைடுக்கு லெக் டர்ன் அந்த ப்ராப்பர் லெக் ஸ்பின் போட்டது எட்ஜ் ஆகி தான் பின்னாடி போச்சு. அது பேசிக்கலி ட்ரை டு பிளே இட் அக்ராஸ் அண்ட் வெண்ட். ஸோ அந்த கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கோலி கோயிங் ஃபார் ஸ்லாக் ஸ்வீப்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் கமிங் பேக் டு திஸ் நெட் ரன் ரேட் பாயிண்ட் நான் சொன்னல, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் சேசி டிசிலின்ட்டு. ஆனா பட்டிதார் வந்து வெயிட்லாம் பண்ணல. கோலி ஒரு பக்கம் வந்து இது பண்ண டிபிக்கல் கோலி டைப்ல இருக்கும்போது பட்டிதார் வந்து ஒரு 4 ball 4 4 சாத்தி போயிட்டான். 15 ball 30 40 ரன் அடிச்சுட்டு போயிட்டான். என்னன்னா தேனோ எப்பயும் நம்ப முடியாது, கண்டிப்பா நமக்கு நெட் ரன் ரேட் ஒரு ஹெல்ப் வேணும்ன்றனால ஒரு 16 overs மேட்ச் முடிச்சுட்டு போனது. ஐ திங்க் ஐ லைக் இட். ஸோ டே 1ல இருந்து we are seeing this approach from the teams. ஸோ ஐ திங்க் an interesting டைப் காம்படிஷன் கம்மிங் ahead நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வீடியோல சொன்ன மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணதுல ஐ திங்க் ஆர்சிபி, சிஎஸ்கே, எஸ்ஆர்எச் டவுன் லைக் தே ஆர் லைக் ஆல்ரெடி வின் வாங்கிட்டாங்க. மும்பை திரும்ப வருவான், பின்னாடி வருவான் எப்படியும். லெட்ஸ் see. நாளைக்கு வந்து ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் பஞ்சாப் அண்ட் ஜிடி கிளாஷ். ஸ்ரேயாஸ் ஐயர் செமையா இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். பட் யா பாய்ஸ் அகைன் boys, do comment your views and everything. Of course நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் நம்ம மொத்தமா கவர் பண்றோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் ஒரு மேட்ச்மே டெய்லி போடுறோம் போது we'll talk a lot of details. But yeah, you're open to comment, punt captaincy, ஆமா தலையோட ஸ்டம்பிங், வேற என்னென்ன வேணுமோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, பேசுங்க ஜாலியா. we'll try to talk about things. But yeah, thanks guys for watching. Thanks As for connecting. Thank you Sheikh. See you in the next video. We'll catch up tomorrow. Bye. Bye.